ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் புரிஜியும் சப்பாத்தியும் பண்ணேன். அதே லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதோட வீடியோ தான் இது. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு பன்னீர் புரிஜிக்கு ஆனியன்ஸ் தக்காளி எல்லாம் சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு சாப்பரில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பன்னீர் புரிஜி உங்களுக்கு நல்லா அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சாப்பரில் போட்டுப்பேன் நான். நீங்கள் உங்களுக்கு நைஸாக கட் பண்ண தெரியும்னா நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எதுவுமே சேர்க்க வேணாம், வெறும் ஆனியன்ஸை போடுங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 4 பல் பூண்டு மட்டும் நசுக்கி போடுங்க. நசுக்கி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆஸ் யூஷுவல் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அந்த தக்காளி வெந்ததுக்கப்புறமேட்டு உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுட்டு இருந்தால் சிக்கன் மசாலா தூள் எல்லாம் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை பொறுத்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஊற்றாதீங்க, தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமேட்டு பன்னீரை நல்லா கையிலே ஸ்மாஷ் பண்ணுங்கள். நான் வீட்டில் செஞ்ச பன்னீருன்றதுனால எனக்கு ஈஸியாக ஸ்மாஷ் பண்ண வந்துச்சு. ஆனால் நீங்கள் கடையில் வாங்கின பன்னீர்னால் அந்த கேரட் துருவுறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு நீங்கள் துருவிடலாம். இல்லை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பன்னீர் புர்ஜி ரெடி. உங்களுக்கு வேணும்னா கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி எது வேணாலும் பண்ணலாம். இது நார்த் இந்தியன் ஸ்டைலில், ஆனால் நான் சவுத் இந்தியன் ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். இது நார்த் இந்தியன் டிஷ் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச சவுத் இந்தியன் டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுற 300வது வீடியோ. ஆக்சுவலாக நான் ஆரம்பித்து எனக்கு தெரில, கவுண்டிங் தெரில எத்தனை மாதம் ஆகுதுன்னு. 300வது வீடியோ இது நான் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.